இந்த சினிமா நடிகர்கள்லாம் அவங்க பக்கம்லாம் இளைஞர்கள் போகக்கூடாது அப்படின்ட்டு நீங்க கொஞ்சம் அறிவுரை எல்லாம் கொடுத்தீங்க. சரி உங்கள நம்பி நாங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணிடலாமே அப்படின்னு யோசிக்கிறப்போ, கரெக்ட்டா நீங்க போயிட்டு இந்த கமலஹாசன் அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சு, பொன்னாடை போத்தி, பூ பொக்கே எல்லாம் குடுப்பீங்க. அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு அண்ணா. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க எங்களுக்கு? அதாவது இந்த நடிகர ஃபாலோ பண்ணாதீங்க, இந்த நடிகர ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல வர்றீங்களா? இல்ல நானே ஒரு பெரிய நடிகன் தான்டா, நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. இல்ல என்னையே ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்ல வர்றீங்களா? ஒரே குழப்பமா இருக்கு அண்ணா. நீங்க வந்துட்டு அடுத்த வாட்டி பத்திரிக்கைக்காரங்க கேட்டாங்கன்னா, இந்த மாரி எனக்கு பேட்டி குடுக்க முடியாது. நானே குழப்பத்துல இருக்கேன். நான் என்னோட பழைய பேட்டியெல்லாம் போய் பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தெளிவு கிடைச்சதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிடுங்க. நல்லா இருக்கும். ப்ளீஸ். பேசி முடிச்சிட்டீங்களா? இது வேற ரூமு. நீங்க பேச வேண்டிய ரூம் வேற ரூம். ப்ரோ மான்சன் ப்ரோ ஆடட் டு மாரியோட வந்தா ஒரு இதுல வந்தா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். அதே அண்ணன் திரும்ப அவர்களுக்கு வந்தா ஒன்னே ஒண்ணு கேட்கணும். புரியல. ஒரு பேட்டியில இருந்தா திரும்ப அவர்களுக்கு அண்ணன் திரும்ப அவர்களுக்கு வந்தா மாரியோட பாயிண்ட்ல நான் ஆட் பண்றேன். நான் பேசவே இல்லை ப்ரோ, நான் பேசவே இல்லை. இங்க மைக்கேல் பேசணும்னு நினைக்கிறேன். மைக்கேல் ராயப்பன் ஒருத்தர் இருக்கான்ல, சொல்லுங்க டீ கடை. ஓகே சாரி தெரியாம நீங்க இந்த பாயிண்டையும் சேர்த்து ஆட் பண்ணுங்க. அண்ணன் திரும்ப அவர்களுக்கு வந்தா ஒரு பாயிண்ட் வந்து கேட்கணும். ஒரு பேட்டியில வந்தா அவர் சொல்றாரு, என்ன நீங்க ஏன் துணை முதலமைச்சராகவே என்ன ஏன் விட்டாதுறீங்க, நான் முதலமைச்சருக்கு எனக்கு தகுதி இல்லையா அப்படின்னு என்னன்னா அதெல்லாம் கேட்கிறாரு. பட் அண்ணன் திருமாவர்களுக்கு வந்து ஒரே ஒரு கேள்வி, நீங்க இவ்வளவு காலமா வந்து நீங்க அரசியல் இருக்கீங்க, நீங்க வெளியே வந்து 234 தொகுதியில் நீங்க தனியா நின்று ஜெயிச்சீங்கன்னா நீங்க தான் முதலமைச்சர் சார். நீங்க ஏன் சார் வந்தா நீங்க ஏன் கொந்தளிக்கிறீங்க? இந்த கேள்வியை வந்தா அவர் ஏன் வைக்கிறாருன்னா அவர் நம்மள எதிர்த்துதான் வைக்கிறாரு இந்த கேள்வியை. எனக்கு என்ன துணை முதலமைச்சர்னு வந்தா அவர் வைக்கிறாரு. இது ஏற்கனவே வந்தா ஒரு தடவை ஆதவர்ஜுனா சார் வந்து சொன்னதுனால வந்தா ஒரு அந்த கேள்விக்கு பதிலா வந்தா கொந்தளிச்சு வைக்கிறாரு. என்னுடைய இது என்னன்னா, நீங்க 234 நீங்க வெளியே வந்து வைங்களேன், வெளியே வந்து நீங்களே தேர்தல் நில்லுங்க, வந்து நின்று ஜெயிச்சீங்கன்னா நீங்க முதலமைச்சர், அவ்வளவுதான். இதுல எந்த இது முரண்பாடுமே இல்லையே அப்படிங்கிறது அவருக்கு அந்த கருத்து வைக்கணும்னு நினைச்சேன். ஐயா மெயினா பேசிக்கிட்டு இருக்கும் போது ஏன் இவங்க எல்லாம் பேசி டென்ஷன் குடுக்குறீங்க? சர்க்காசம் பண்ற ஐயோ, நீ சர்க்காசம் பண்ணுவ எனக்கு தெரியும். ஆனா நல்ல கான்செப்ட் போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டா இல்ல மான்சர், நீங்க வந்துட்டு பாதி பேர் அதேதான் அவர் கட்சியிலே பாதி பேர் விட்டுட்டாங்க. நீ முடியாது. அதேதான் கேட்க வந்தேன். அதாவது நீங்க சொல்றத பார்த்தா அவரெல்லாம் அவரை பத்தி பேசுறது கூட ஒர்த் இல்ல அப்படின்னு சொல்ல வர மாதிரி எனக்கு தெரியுது. ஆமா, ஓ டைரக்டாவே சொல்லிட்டீங்களா? ஓகேங்க, ஓகே, சரிங்க மான்சர். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். இல்ல மான்சர் சொல்றது இல்லைங்க, அவங்க கட்சியில் உள்ளவங்களே அதாங்க சொல்றாங்க. இப்ப ஆக்சுவலா ஏப்ரல் மாசம் இங்க தஞ்சாவூர் வந்து தண்ணீர் பந்தல் திறந்தாங்க. இப்ப அவங்க மனநிலைமை என்னன்னு கேட்டு பாருங்களேங்க. அது தண்ணீர் பந்தல் கூட எடுத்துட்டாங்க வச்ச 2 நாள்ல. அது பக்கத்துலயே நம்ம விஜய் நம்ம டிவிக்கு சார்பா வச்சது இன்னும் இருக்கு. அவங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை கொடுக்குறாங்க. இன்னொன்னு அதை விட மாதிரி குமரி இருக்கியா? சொல்லுங்க. இது நியூஸ் என்னன்னு வந்துச்சு ஃபர்ஸ்ட் வெங்க வை. நான் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன், பாத்தியா? அந்த இதுல பின் பண்ணிருந்தானே. யூடியூப்லாம் பார்க்க முடியாது, நீ ஏன் சொல்லு. நீ பாரு, அந்த வீடியோ பார்க்காமலாம் நான் வந்து பேசல. அந்த வீடியோ பார்த்துட்டு தான் நான் பேச வந்தேன். வீடியோ ஃபுல்லாலாம் நீ என்னன்ற உனக்கு நியூஸ் வந்து ஒரு 10 செகண்ட் ஆமாடா சொல்றேன். நான் இல்ல 10 செகண்ட் இல்ல, நான் வந்து ஒருத்தரா அந்த ஸ்பேஸ்ல பேச சொன்னேன். அப்ப நீ என்ன பண்ண, உனக்கு தெரியாதுன்னா விடுறா. நான் சரி நான் விட்டுட்டேன். திரும்ப அதுக்குள்ள ஏன் போற? இப்போ அது முடிஞ்சிச்சு டிபேட். ஏய் இப்பயே டிபேட் பண்றதா அட்லீஸ்ட் நம்ம பசங்க இப்பயா தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன நியூஸ் ஃபர்ஸ்ட் வந்து. பரவாயில்ல சொல்லு, நீயே சொல்லுப்பா, எனக்கு ஒண்ணும் தெரியலப்பா, நீயே சொல்லுப்பா. என்னடா இவனை கேட்டா என்ன கேக்குறான்? மான்சர் நீங்க ஒரே நிமிஷம், நீங்க கேக்குறது வந்து தப்பா இருக்கு. வேற ஒண்ணும் கிடையாது. குமரிமன் அந்த வீடியோ இருந்துச்சுல, அதோட கான்செப்ட் மட்டும் சொல்லுங்க, வேற ஒண்ணும் வேணாம். இல்ல ப்ரோ, நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்ல, அந்த வீடியோ பாருங்க, பாத்துட்டு நீங்க பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ப்ரோ இங்க பாருங்க, இங்க ஆக்சுவலா வந்து யாருக்கும் பேசுறதுக்கு பாக்குறதுக்கு டைமே கிடையாது. நான் வந்து வேலையை ஒரே நிமிஷம் பிரச்சனை இப்ப புரியல. இல்ல அந்த வீடியோ நீங்க பத்தி எனக்கு இல்ல, நான் என்ன சொல்லணும், நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லணுமா? குமரிமன் அது இல்ல பரவாயில்ல ப்ரோ, ஒரு விஷயம் இல்ல,
உங்களோட பதில், உங்களுக்கு என்ன பதில் வேணும்? தெரியாதுன்னு சொல்லணுமா, ஏய் தெரியல உனக்கு ஓகே. தெரிஞ்சதை சொல்றான்னு சொல்லி இல்ல உனக்கு தெரியல, தெரிஞ்சதை இல்ல சொல்றான்னு இல்ல சொல்லிட்டு இப்ப என்ன இருக்கோம். ப்ரூவ் பண்ணணும்? நீங்க ஏதோ ஒரு விஷயம் பேசிருந்தீங்க, ஸ்பேஸ்க்குள்ள ஏய் வரேன், யாரா இப்ப இவன்? திரும்ப அதை குமரிமன் கேட்கணும், என்ன அவசியம்? குமரிமன் உன்னை வந்து ஏய் கார்னர் சொல்லுங்க பண்ணவே உனக்கு இல்லை என்ன தெரியும்னு யாருமே. கேட்டா எனக்கு இல்ல தெரிஞ்சதை சொல்லிட்டுன்னு சொல்ல இப்ப சொல்றோம். எனக்கு தெரியாதுப்பா, அதை பத்தி எதுவுமே தெரியாதுப்பா. இப்ப சாட்டிஸ்ஃபைடா நீங்க? ஹாப்பியா? ஏய் யாரா ஐயோ இவன்? நீங்க என்ன குமரிமன் ப்ரூவ்? குமரிமன் குமரிமன் ஏய் ப்ரோ குமரிமன் இல்ல அப்படிலாம் மாஸ்டர் மாஸ்டர் கொஞ்ச நேரம் ஒரு பாரு நிமிஷம் சும்மா இருங்க மாஸ்டர். அவர் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாரு. ஓகேவா? என்ன கான்செப்ட் மட்டும் சொல்லுங்க. எனக்கும் அந்த இதை பத்தி அவ்வளவு ஃபுல்லாவே தெரியவே தெரியாது. ஓகேவா? நீங்க பரவாயில்ல ப்ரோ என்னன்னு ப்ரோ, சொன்னீங்க? எனக்கும் இப்போ நானும் அதான் சொல்றேன், எனக்கு தெரியல ப்ரோ, அதை பத்தி எனக்கு தெரியல ப்ரோ. மாஸ்டர் நான் சொல்கிறேன். நான் தெரியாம தான் ஸ்பேஸ் போட்டு உட்காந்து சரி பேசுறேன் ப்ரோ. இல்லைங்க இல்லைங்க பனிப்பூக்கள் பேசுவாப்புல. அவர் என்னன்னு ஃபுல் கான்செப்ட் சொல்லுங்க ப்ரோ. அதாவது இல்ல வீடியோஸ், பனிப்புகள் எனக்கு என்னன்னா ஸ்டார்டிங் நியூஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு அது மட்டும் அதான் தானே. அதை நான் சொல்கிறேன். இந்த வீடியோஸ் வந்து விட்டுருங்க. வீடியோ வந்து அதாவது இந்த விஷயம் வைரல் ஆகிறதுக்கு முன், வைரல் ஆக பின், அப்படி வீடியோ பிரியும். ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோஸு அந்த மக்கள் பேசுகிற மாதிரி அவங்க வந்து பேசுகிறது வந்து நம்ம எதுவுமே நம்ப முடியாது. ஃபஸ்ட்டு திங், இது எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அவங்க எல்லாமே வந்து அந்த வெங்கைவேலில் இருக்காங்க. அவங்க வந்து அந்த திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஓகேங்களா? உடம்பு சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டலில் காசிநாதன் நினைக்கிறேன் பேர், அவங்களோட பேரனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேரனை போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் குழந்தைங்களுக்கெல்லாம் அதே மாதிரி இதாகுது, உடம்பு சரியில்லாமல் போகுது. ఎక్కడైనా వేస్తున్నారు புரியல, నైటా கேட்குதுங்களா? நீங்க ஹலோ. பேசுங்க ப்ரோ, நீங்க பேசுங்க. அது அந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ஒரு 10 பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன இப்படி கன்வின்ஸாக வராங்கன்னா, அப்புறம் டாக்டர் வந்து அங்கே இருக்க டாக்டர் வந்து அந்த சாம்பிள்ஸ் எடுத்து செக் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து செக் பண்ணதுக்கப்புறம், அம்மா நீங்கள் ஏதோ நீங்கள் குடிக்கிற தண்ணியில் தான் வந்து இது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த மெடிக்கல் அவங்க டாக்டர் சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த இதில் வந்து செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இதாகுது. அதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னு அப்புறம் போய் அவங்க எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தொட்டியில் போய் திறந்து பார்க்குறாங்க, மலம் கலந்து இருக்குது. அதுக்கப்புறம் தான் அங்கே முதல்ல டாக்டர்கிட்ட போய் அட்மிட் ஆனதுக்கப்புறம் எல்லாமே டாக்டர் சொன்னதுக்கப்புறம் தான் போய் அவங்க போய் அங்கே இதை திறந்து பார்க்குறாங்க. அதில் தான் மலம் கலந்துருக்கிறத கண்டு பார்த்துட்டு தான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஃபஸ்ட்டு இன்னும் மலம் கலந்துக்குன்னு அதிர்ச்சி ஆனதுக்கப்புறம் தான் அது வெளியே வருது. அப்போ தான் எல்லாருமே பேசுகிறாங்க குடிநீர் மலம் அப்படின்னு டைட்டில் அப்படி தான், எல்லா இடத்துலையும் அப்படி தான், அதுவே அப்படி தான் நடந்துச்சு. ஏதோ குடிநீர் அவங்க ஏதோ இது குடிக்க தண்ணியே இல்லை அப்படின்லாம் சொல்கிறது ரொம்ப ஒரு அபத்தமான ஒன்று. இப்படி வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்கள போய் கேஸ் போடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க. 300 பேரை ஃபஸ்ட்டு பிடிக்கிறாங்க. 300 பேரை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட டிஎன்ஏ டெஸ்ட்டு எல்லாமே என்ன டெஸ்ட் எடுக்கணுமோ எல்லாமே எடுக்கிறாங்க. அதுலேருந்து ஃபில்டராக ஒரு லாஸ்ட்டில் ஒரு 3 பேர் வந்து முத்து அப்புறம் இன்னும் 2 பேர் அவங்க வந்து இதாகிறாங்க. இதில் என்ன இதுனா, ஃபஸ்ட்டு இந்த வேங்கைவேல் இருக்கு இல்லைங்களா, வேங்கைவேல்னு தனியாக வந்து தண்ணி இல்லை. அந்த அந்த வேங்கைவேல்ன்றது ஒரு பட்டியலின சமூகம் வாழ்கிற பகுதி தான் அந்த பகுதி. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து எப்படி தண்ணி வந்துட்டுருக்குன்னா, இறையூர் வேங்கைவேலுக்கு இடைப்பட்ட இதில் ஒரு பெருசாக இது இருக்குது. அங்கேருந்து தான் இதே மாதிரி தண்ணி தொட்டி இருக்கும். அங்கேருந்து தான் எல்லா ஊருக்கும் வந்து இவங்க ஊருக்கு எல்லாத்துக்கும் ஒரு சரௌண்டிங்காக தண்ணி வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி இஷ்யூ எதுவுமே வரல. அப்போ ஏன்னா எல்லா சமூகம் ஒன்றா இருந்துச்சு. இப்படி வந்துட்டுருக்கப்ப திடீர்னு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த காவேரி இது இருக்கு இல்லைங்களா, அந்த வெள்ளம் வரப்போ அங்கே தண்ணி சேரும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு தொட்டி இருந்துச்சு. அந்த தொட்டியில் வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து யூஸே பண்ண விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்மளுக்குன்னு ஒரு கிணறு வெட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு எடுத்துகிட்டு என்ன பண்ணுன்னா, கிணறு வெட்டுறதுக்கு எல்லாமே ஆரம்பிச்சிடறாங்க, நிதியை ஒதுக்குறாங்க. கிணறு வெட்டிட்டு அந்த கிணறு வெட்டி இன்னொரு சின்ன தொட்டி வந்து கட்டுறாங்க. அந்த கட்டி அதிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இந்த இது இருக்கு இல்லைங்களா, அது இந்த கிணத்துலேருந்து இந்த தொட்டிக்கு வந்து தண்ணி ஏற்றுறாங்க. தண்ணி ஏற்றி அதை வந்து மக்கள் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இந்த தொட்டி தனியாக கட்டினதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை வருது. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூசேஜ் இல்லாமல் இருக்கப்போ கூட பிரச்சனை இல்லை, இவங்களுக்குன்னு தனியாக ஒரு தொட்டி கட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை வருது. இது வேறு எப்படி வேணால் பண்ணலாம், இவங்களுக்கு எப்படி தனியாக தொட்டி கட்டலாம் அப்படின்னு கூட இது நடந்திருக்கலாம்.
ஆனால் இது வந்து என்ன அவங்க மேலே தனிநபர் மேலே வந்து இதுன்னு சொல்கிறாங்க. பட் என்னோட பார்வை வந்து இவங்க எப்படி தனியாக தொட்டி கட்டலாம் அப்படின்ற பார்வை தான் என்னோட பார்வையாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் மரத்தில் வந்து தண்ணி கலக்கப்படுது. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை உருவாகுது. அதுக்கு அவங்களாம் தனியாக தொட்டி கட்டினதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையே வருது ஃபஸ்ட்டு. எதுவும் டவுட் இருக்குங்களா? புரிஞ்சிச்சு. அதுவுமே இல்ல ஆக்சுவலா அந்த இல்ல ப்ரோ அந்த மக்கள் எல்லாம் வீடியோ பேசியிருக்காங்கல்ல, இல்லை அதெல்லாம் அதுதான் உண்மையா? அது உண்மையெல்லாம் அது முழுக்க நம்ம ஏற்றுக்க முடியாது. ஆர்டிக்கலில் ஸ்டார்டிங்கில் ஆர்டிக்கல் எடுத்தாங்க இல்லைங்களா, அவங்களே கிளியராக சொல்லியிருக்காங்க. அந்த பொதுமக்களே ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, அவங்களே ஆதங்கப்பட்டு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு முன்னாடி வந்து அங்கேருந்து இறையூர்லேருந்து தண்ணி வரும், அந்த இதுலைக்கு எங்களுக்கு வச்சுருந்தாங்க அந்த பெரிய தொட்டி. அது பெரிய தொட்டின்னு சொல்கிறாங்க. பெரிய தொட்டியில் இது மாதிரி யாராவது பண்ணிட முடியுமா? அங்கே போய் யாராவது மலத்தை கலந்துருவாங்களா, கலக்க முடியுமா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு தட்டி கட்டினதுக்கப்புறம் எப்படி எங்கள் இதில் வந்து கலக்குறாங்க இவங்க, நாங்கள் அப்படி தான் பேசுகிறாரு. அது யாருமே பேசவே இல்லாத, அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அவர் பேசுகிறதே. பெரிய தொட்டியில் தண்ணி கலக்கலை, ஆனால் நாங்கள் தொட்டி கட்டிட்டு எங்களுக்கு எப்படி தண்ணி இந்த மலத்தை கலந்தாங்க அப்படின்னா கொஸ்டின் ஃபஸ்ட்டே. இல்ல எனக்கு 2 கொஸ்டின் என்னன்னா, இது நான் பேசிக்கா தான் கேக்குறேன், ஓகேவா? சொல்லுங்க. பட் வந்து இது டாக்டர்ஸ் சொல்லி தான் அங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இங்க மெடிக்கலி இங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. கரெக்ட்டா? இதுதான் போயிருக்காங்க அந்த ப்ரொசீஜர். பட் ஆனா அது வந்து பை கன்சியூமா ஆர் எல்ஸ் ஆர் ஸ்கின் அலர்ஜியான்னு கன்ஃபார்ம் தெரியல. இல்லை கன்சியூம் பண்ணால தான் உடம்பு சரியில்லாம போகுது. உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு வந்து டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணி நீங்கள் குடிக்க தண்ணியில் தான் பிரச்சனைன்ட்டு பிபிசி வந்து இதை ஃபுல்லாக டீட்டெயில்டாக ஒரு ஆர்டிக்கல் பண்ணியிருக்காங்க. டாப் டு எண்டு வரையும் ஒரு ஆர்டிக்கல் பண்ணி கடைசியாக இப்போ முத்து அந்த ஒரு 3 பேர் இருக்காங்களே, அது வரையும் ஒரு ஆர்டிக்கல் ஃபுல்லாக எழுதியிருக்காங்க, டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் படிச்சிங்கனாலே எல்லாமே டீட்டெயில்டாக நம்மளுக்கு தெரிய வந்துடும். இவங்க கட்டமைக்கிற ஒரு கட்டுக்கதைகள் என்ன, ஆனால் ரியாலிட்டியில் நடந்தது என்னன்ட்டு நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரியும். நீ சொல்ற உன் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லு. இது குமரி உன் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லு. எனக்கு தான் ஒண்ணும் தெரியாதப்பா, அப்புறம் நான் என்னப்பா சொல்றேன். யோ குமரி, அத ஷார்ட்டா சம்மரைஸ் பண்ணியா போய் பார்க்கறதுக்கு டைம் ஆகும்னு கேட்டாங்கயா, நீ ஏன் தப்பா புரிஞ்சுக்கிற? இவன் யாரா இவன்? நம்ம இல்ல உனக்கு உண்மையா தெரியாதுன்னே தெரிஞ்சு போச்சுடா எனக்கு. ஆனா நான் வந்து நீ என்ன சொல்லிட்டேன்றதுக்காக இப்படி இது ஒரு வேலை பண்ணுகிற பேரு. தயவு செஞ்சு இது மட்டும் பண்ணாத. உனக்கு உண்மையாவே தெரியல எனக்கு தெரியுது, விட்டுரு. அதான் நானே சொல்லிட்டேனே, தெரியலையா என்ன நடந்துச்சு தெரியலையா சொல்லிட்டேனே. இல்ல இதெல்லாம் நான் ஸ்கூல் டைம்லயே பண்ணிட்டேன் நான். ஏரியா அதான் தெரியல சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே என்கிட்டே கேட்க வேண்டியது அவசியம். பனிப்பூக்கள் வந்தாரு, பேசினாரு, ஓகே, எல்லாருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என் கருத்து என்ன? பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியலன்ட்டு விடு, அவ்வளவுதான், விட்டுட்டா, தெரிய முடிஞ்சு போச்சுல. நீ சொல்ற செந்திலே உன் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லு. எனக்கு என்ன தெரியுமா செந்திலே, எனக்குமே இந்த நியூஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து வாமிட் எடுத்து அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் வந்து டாக்டர் சொல்லி ஆர்டிஓவும் பஞ்சாயத்து ஆபீசரும் மேலே ஏறி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தான் நான் படித்தேன், வீடியோவும் பார்த்தேன். இனிஷியல் ஸ்டேஜ் எனக்கு அப்படிதான் வந்து வீடியோ சேர்ந்தது. பட் என்னால இப்ப அந்த வீடியோ ஃபைனல் பண்ண முடியல. எந்த சேனலுமே இல்லை பழைய வீடியோ. எல்லா வீடியோவுமே வந்து கலெக்டர் பேட்டிக்கு அப்புறம் தான் இருக்கு. கலெக்டர் பேட்டிக்கு முன்னாடி எந்த வீடியோவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு பைட் வந்தது இல்ல சார், அந்த பைட் எந்த நியூஸ் சேனலுமே இல்ல. எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, நான் பார்த்தப்போ நான் பாலிமர் தான்ப்பா பார்த்தேன். பார்த்தது நானுமே பார்த்த பனிப்பூக்கள் நீங்களுமே பார்த்திருப்பீங்க. ஆனா அந்த வீடியோஸ் இப்ப இல்ல. இதுல எல்லாமே வந்து கலெக்டர் பைட்டுக்கு அப்புறம் ஆரம்பிக்குது. அதான் நானும் வீடியோ பார்த்துருக்கேன், அதனால நான் சொல்றேன். வீடியோ வந்து இல்ல ப்ரோ, அது ஆக்சுவலா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நம்ம ட்விட்டர்ல யாராச்சும் டெலிட் பண்ணிருப்பாங்க மீடியா சேனல் வந்து இருக்கும். யூடியூப் சேனல்ல போய் பார்த்துட்டு வந்துட்டேன், 2 வருஷத்துக்கு போய் தேடிட்டு வந்துட்டேன் ஃபுல்லா. அதான் ப்ரோ, அதுல டெலிட் பண்ணிருப்பாங்க. இங்க வந்து அது டெலிட் ஆனதை இங்க யூடியூப்ல ஆக்சுவலா ட்விட்டர்ல சேஞ்ச் போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப இருக்க அந்த நேரத்துல அதை டெலிட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நாங்க போடுறோம்னு சொல்லி அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இல்ல எனக்கு புரியல, குடி தண்ணீரே இல்லன்னு. ஏன்னா
ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து குடி தண்ணீர் தான் வந்துகிட்டு இருக்கு. இவங்க புதுசா வந்து என்னமோ வந்து அதை குடி தண்ணீரே இல்ல கன்சியூம் பண்ணி டாக்டர் வந்து இல்லை இல்லை அட்வைஸ் அதான் பண்ணதுக்கு அப்புறம் தான் டேங்க்ல போய் பார்த்துருக்காங்க. அது அப்பட்டமான பொய். அது வந்து அது என்ன சொல்றது, ஒரு முட்டு கொடுக்கலாம். ஆனால் இல்ல பண்ணி அது புக்கல் எனக்கு குடிக்கிற இன்னைக்கு புரிஞ்சு போச்சு இந்த கேஸ் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு புரிஞ்சிச்சு கிளியரா. ஈவன் விக்டிம்ஸோட ஸ்டேட்மெண்ட்டுமே அப்படிதான் இருக்கு. இவங்க கரெக்டா இவங்க என்ன நூல் பிடிச்சாங்களோ. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இது வந்து ஏடிஎம்கே பீரியடாக இருந்தால் இப்போ இவங்க பேசுறது வேற மாதிரி இருந்திருக்கும், அவ்வளோதான். கரெக்ட். அந்த பாயிண்ட் தாங்க நானும் சொன்னேன். ஏடிஎம்கேவா இருந்தா கண்டிப்பா இது வந்து வேற மாதிரி கொண்டுட்டு போயிருப்பாங்க. இங்க வந்து அது ஆக்சுவலா அந்த ப்ராப்ளம் அப்பெல்லாம் எதிர்கட்சியே அவ்வளவு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, சும்மா உட்காந்து. இல்ல இதுல இன்னொன்னு என்ன மேட்டர்னா, நீ கொஞ்சம் ஸ்லிப் ஆனா கூட இந்த கான்ட்ரவர்சியில மாட்டினா, நான் நாளைக்கு டேக் போட்டு ஓட்டினாங்கன்னா நீ அரெஸ்ட் ஆகிறதுக்கு உன் மேல கேஸ் ஃபைல் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஓகேவா? கோர்ட் ப்ரொசீடிங்ஸும் அண்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீடிங்ஸையும் நீ வந்து மாத்துற மாதிரி ஆயிடும். சரியா? நீ ஏதாவது ஒரு சின்ன மைன்யூட் மிஸ்டேக் பண்ணா கூட முடிஞ்சு போச்சு. நான் அதனால தான் அரசியல்னு முடிச்சிட்டேன். இதுல இன்னொரு விஷயம் மெயினா நான் பாக்குறது என்னன்னா, நான் இனிஷியலி பார்த்த நியூஸை காணோம். கரெக்ட் மாஸ்டர். அது காணோம். இன்னொன்னு என்னன்னா, எனக்கு இதுல வந்து நான் ஒத்துக்கிறேன், எனக்கு வந்து இது 100% தெரியாது. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சது 60-50 தான். இந்த 60-50 வச்சு தான் நான் அந்த கான்செப்ட் பேசுறேன். இப்போ என்ன நம்மளோட மேஜர் மிஸ்டேக்கா இல்ல ஜென்ரலாவே சொல்றேன், இப்போ விக்டிம் சைட்லயே வந்து நான் கன்சியூம் பண்ணி எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குன்னு சொல்ற போது எனக்கு இட்ஸ் ஷாக்கிங்கா. நம்ம இதுக்கப்புறம் யாருக்காக பேச போறோம்? பேசக்கூடிய ஆளே வந்து இல்ல அப்படின்ட்டாங்க. பரந்தூர் மக்களே வந்து நானே இது பண்ணிக்கிறேன், நிலத்தை வைக்கிறேன்னு சொல்லி பேசுறதா பண்ணாங்க இல்லையா? வீடியோ இருக்குன்றானே கூட விடுங்க. எனக்கு அதுதான் டவுட். இதுல யாரு விக்டிம் யார் ஊர் மக்கள்னு தெரியல எனக்கு இப்போ. இல்ல அதான் பரந்தூருக்கு எப்படி அவங்களும் நிலத்தை கொடுக்குறேன்னு சொல்ற மாதிரி பேசுனாங்கல்ல, அதே கான்செப்ட் தான் இப்போ இங்கேயும் அப்ளை, ஜஸ்ட் அவ்வளவுதான். இல்ல இதுல அதான் ப்ரோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ அது கூட விட்டுருங்க, லேண்ட் இஷ்யூ ஒருத்தன் பேசுறான்னு அதை வந்து போட்டு காமிச்சிட்டோம் நீங்க யார் பேசுறாங்க யாருன்ட்டு. பட் இது அப்படி இல்லைல்ல, இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ். இந்த கேஸ் வந்து எப்படின்னா, நீ வந்து ஒரு சார்ந்த மக்களை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி பேசுற. இப்போ அந்த மக்களே அது கிடையாதுன்ட்டாங்கன்னா, அப்போ நம்ம பேசுற பாயிண்டே இவங்க கூட, அதாவது மீன்ஸ் லைக் திமுக கூட சண்டை போட வேண்டியது தேவையில்லையே, விட்டுட்டு போயிடலான்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. அதாவது என்ன, இப்ப கேஸ் எப்படி போதோ அது அப்படியே போகட்டும்ன்ற மாதிரி தான் இருக்கு. அவங்கள பயமுறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? நம்ம தெருவில் இருக்காங்க, நம்ம உள்ளக்க என்ன நடக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ அந்த வேங்கவேல் பகுதியில் இருக்கவங்க யாருக்காவது ஒருத்தன் துணிச்சலாக இருக்கவங்க பேசினாதான் நம்மளால அது அங்கே உள்ளது 100% நம்மளுக்கு வெளிப்படும். அதனால் எது வேணால் நடந்திருக்கலாம், அதை நம்ம யூகிச்சு நம்மளாம் பேச முடியாது, யூகத்தின் அடிப்படையில் நம்ம பேச முடியாது. அது பேசினா இங்கே வந்து நம்மளை பிளாக் பண்ணிடுவாங்க, நம்மளை டார்கெட் பண்ணி இது பண்ணிடுவாங்க. இல்லைங்க அவன் தெளிவா பேசுறான், என் முன்னாடி இருக்க தரவுகளை வச்சு பேசுறேன் கரெக்டா தெளிவா பேசுறான். யோ அந்த ஆளு கரெக்டா பேசிட்டான் போலையா, புரியுதா? பை ரெக்கார்டா எப்படி கவர்மெண்ட் வந்து போச்சோ அதை ரெக்கார்ட் பேசிஸ்ல அவர் மூவ் பண்ணிட்டாரு. நீங்க என்ன மேட்டர்னா, எப்படி சொல்றது, நான் ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன் தெரியுமா? நான் போய் இப்போ பேசுறேன்னு வச்சுக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் போய் பேசுறேன்னு வச்சுக்கோங்க, இந்த டாபிக்கை நான் ரெப்ரசன்ட் பண்ணி பேச வேண்டிய ஆளே வந்து வீடியோ அங்க வந்து நம்மளுக்கு பேச வேண்டிய கான்டெஸ்ட்டுக்கு அப்படியே வேற மாதிரி இருக்குன்னா, நீ பேசுற விதமே இங்க தப்பா போயிடும், புரியுதா? பேசவே முடியாது, முடியாது. யோ நீ குற்றம் சாட்டுற அந்த நபர் அப்புறம் என்ன நம்ம பேச முடியும்? இதுல அரசியல் நடந்துருச்சு, அவ்வளவுதான், விட்டு போக முடியும், அவ்வளவுதான். ப்ரோ அதான் ப்ரோ, ஃபர்ஸ்ட்ல இருந்து கோத்ரூ பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து கொஞ்சமாச்சும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்ட். சொல்லுங்க. அதான் அது ஆக்சுவலா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். இல்ல நீங்க பேசுங்க ப்ரோ, நீங்க பேசுங்க. இல்ல, நிறைய இன்ஃபர்மேஷன் வந்தா எப்பயுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகுறது வந்து காமனான விஷயம் தான். இவங்க அந்த ஹாஸ்பிட்டல் சொல்றாங்கல்ல, ஆஸ் அ டாக்டர் நான் சொல்றேன், ஒரு பேஷண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து டிசென்ட்ரி, வாமிட்டிங், ஃபீக்கல் இஷ்யூஸ் இருக்குன்னா இமீடியட்டா வந்து உங்களுக்கு என்ன சஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, வாட்டர் ரிலேட்டட் இல்னஸ் தான் சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஒரே வில்லேஜ்ல இருந்து 4-5 பேருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சம்திங் ரிலேட்டட் வித் வாட்டர், அந்த மாதிரி தான் வந்து இந்த காலரா, ஈக்வலை இன்ஃபெக்ஷன், கேம்பேலோபாக்டர், பாராசைட்டிக், ஜியார்டியா எல்லாமே வந்து
டெஸ்ட் பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வாட்டர் தான் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அவங்க சொல்றாங்க இல்லையா? அது எப்ப நடக்கும்னா, அந்த ஃபீக்கல் வாட்டர் வந்து நம்ம கையிலயோ இல்ல தோல்லயோ எங்கேயாச்சும் பட்டுச்சுன்னா ரெட் பிளிஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ 2மே இருக்கலாம். இவங்க சொல்ற மாரி ஸ்கின் இன்ஃபெக்ஷனும் இருக்கலாம், இதுவும் இருக்கலாம். பட் மேஜரா வந்து அந்த பசங்க வந்து அத குடிச்சதுனால தான் இந்த ரெவலேஷனே வந்திருக்கு. இது 1. 2வது வந்து அவங்க டேங்க் வந்து இந்த ப்ராப்ளம்னு தெரிஞ்ச உடனே, அந்த ஃபோரென்சிக் எவிடன்ஸ வந்து புரொடெக்ட் பண்ணி, அத வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து டேங்க்க கிளீன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர் இஸ் அப்சல்யூட்லி நோ வே டூ நோ தட் எந்த ஒரு பர்ட்டிகுலர் பெர்சனோட ஃபீஸஸ் இது, யார் இத பண்ணான்னு கண்டுபிடிக்கவே முடியாத மாரி அவங்க பண்ணிட்டாங்க. 8 மாசம் எடுத்தாங்க. ஒரு அரெஸ்ட் பண்றதுக்கு 8 மாசம் எடுத்தாங்க. இவங்க சொல்றாங்கல்ல, இப்போ நிர்மல் குமார் வந்து இந்த மாரி போட்டிருக்காரு அப்படின்னு. அவரு நிர்மல் குமார் வந்து பிஜேபில இருந்தாரு அந்த டைம்ல. இப்ப அவரு தாவேகால இருக்காரு. தாவேகாவோட ஸ்டாண்ட் வேற. தாவேகாவோட ஸ்டாண்டு வேங்கை வயல்ல ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்ட தான் நம்ம பேச முடியும். இவரு அதை நான் என்னன்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். சிடிஆர் நிர்மல் குமார் என்ன பண்ணாருன்னா, பாரஞ்சித் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாரி தப்பு கவர்ன்மெண்ட் பண்றது. விக்டிம்ஸ் மேலயே பிளேம் போடுறது தப்புன்னு சொன்னதுக்கு வந்து அவர் என்ன சொன்னாரு, அது விக்டிம் மேல பிளேம் இல்ல. எது நியாயமோ அதான் நம்ம பேசணும்னு சொல்லிட்டு ஒரு 8 செகண்ட் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த பசங்க வந்து அந்த கவர்ல ஃபீக்கல் மேட்டர் இருக்குது. அத அவங்க பார்க்குற மாரி. அதுக்கு அந்த பையனே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். ஒரு வீடியோல வந்து இந்த மாரி வந்து என்ன போலீஸ்ல கூட்டு போய் என்ன அடிச்சிருக்காங்க. என் மண்டையில அடிச்சாங்க. என்னோட ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போய் அடிச்சாங்க. நான் வேங்கைன்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல ஷேர் பண்ண வீடியோவ இவங்க வெளியில ஸ்ப்ரெட் பண்றாங்க. மிஸ்இன்டர்பிரட் பண்றாங்க. நாங்களே ஏன் இத பண்ணணும்னு சொல்லி அந்த பையன் பேசியிருக்கான். இப்ப அதே பையன் நாளைக்கு வேற மாரி பேசினா, இது பேரு விக்டிம் கோர்ஷன்னு சொல்லுவாங்க. நீங்க அவங்கள அடிச்சு நீங்க அவங்கள இது பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு காசு குடுத்து நீங்க இது பண்ண பார்த்துருக்கீங்க. நீங்க அதான் சொல்றேன்ல, இவங்க யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. இதுவே விஷயம் அதிமுக பண்ணா ஒரு மாரி பேசுறாங்க. திமுக பண்ணா ஒரு மாரி பேசுறாங்க. ஸோ நம்ம ரொம்ப இன்ஃபர்மேஷன போட்டு நம்மள கன்ஃப்யூஸ் பண்ண பார்த்தா, நீங்க அதுக்கெல்லாம் இதுதான் ஸ்கெலிட்டன் இதுதான். அந்த பசங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஃபீக்கல் மேட்டர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான். இல்ல அங்க இது இன்னொரு விஷயம் நான் கேக்குறேன். என்னன்னா பேசிக்கா வந்து நீங்க சொன்னது கரெக்ட் தான். வாட்டர் கண்டாமினேட்ல இந்த ப்ராப்ளம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதை போய் பார்ப்பாங்க அப்படின்ட்டு. இந்த இந்த கேஸை எப்படி பார்த்தாலும் இனிஷியலி தே ஹாவ் டு பி அதை ஒரு விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? யாரோ ஒரு விக்டிம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன நம்ம அதை தான் கேட்குறோம் திருப்பி திருப்பி. ஒன்று ஸ்கின் அலர்ஜியா, இல்லைன்னா வந்து இந்த டயரியா வாமிட்டா, என்ன காஸ்ட் கேட்குறோம். 2மே அவர் இருக்கும். ரொம்ப நேரமா 2மே அதை இருக்கும். ஆனா அவர் ரொம்ப நேரமா அதை சொல்லல. ஃபைனலா தான் அவரு சொல்றாரு அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கு வாமிட் அண்ட் டயரியானா. அப்போ அது குடிநீர் தண்ணி தானே. அப்போ அந்த மக்கள் அந்த தண்ணியை குடிநீருக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்டே ஒரு ஃப்ளா என்ன யூஸ் பண்ணாருன்னா, இது குடிநீர் தண்ணி இல்லைன்னாரு. ஸோ இங்கேயே எங்களுக்கு ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் மைண்ட் இருக்கு. என்னன்னா ஒண்ணு நம்ம இப்படி சொன்னா இப்படி மாட்டிப்போமா, இல்ல நம்ம அப்படி அவங்களே மாட்டிக்க கூடாதுன்ட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் அவர் பேசினாரு. நான் மாட்டிக்க கூடாது எதுலயுமே வந்து, நான் வந்து ஏதாவது பேசி மாட்டிக்க கூடாதுன்ட்டு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. குடிநீர் இல்லைன்னாரு. அப்புறம் அதை கன்சியூம் பண்ணி தான் ப்ராப்ளம் ஆச்சுன்றாங்க. அப்போ அது குடிநீர் தானே. மக்கள் பயன்படுத்துறதுக்கு குடிநீர் பக்கத்துல அது பயன்படுத்துறதுக்கு ஒரு தண்ணி இருந்தா அது குடிநீரா யூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அது எப்படி அது குடிநீர் இல்லைன்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. இல்லை இன்னொன்று சார், நான் ஒருத்தர் பேர் சொல்லி மென்ஷன் பண்ணி கேட்டேன் பார்த்தீங்களா, ஆமா தெரியலன்னு சொன்னாருங்களா, அதை ஏன் தெரியலன்னு சொன்னார்? சதாசிவமா சொன்னீங்க அதுதானே? ஆமாம், அவர் தான் வந்து ஓப்பனாக பேசினார். அவர் பேரை சொல்லி சர்ச் பண்ணால் மாட்டிக்குவார். அதனால் தெரில அப்படின்ட்டாரு. நீங்கள் டீட்டெயில் கொடுங்க. நீங்கள் தான் ஃபுல்லாக அதை கரைச்சி குடிச்சு வந்திருக்கீங்க. அந்த ஒரு பேர் தெரியாமல் எப்படி நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் பிபிசி ஒரு ஃபுல் ஆர்டிக்கல் எழுதுகிறவங்களே அவர் பேர் தான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்காங்க. இன்ஸ்டில் ஸ்டேஜே அதான். இன்ஸ்டிலாக அவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. அவரே தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி ரைட்டப் பண்ணி நான் பேசுகிறீங்க. அந்த பேரே தெரிலன்னு சொல்லிட்டாரு. மேன் சார், எனக்கு தெரிஞ்சு இவங்க கூட அரசியல் பண்ணணும் வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை கவனிச்சுட்டே பண்ணிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கண்ணை முன்னாலும் இவங்க மாத்திடுவாங்க போல ப்ரோ எல்லாத்தையும். இல்லை இல்ல ரொம்ப வந்து என்ன சொல்லணும்னா இதுலயே முழுகி இருக்கணும் போல. அப்பதான் நம்மளால பண்ண முடியும் போல இவங்க கூட அரசியல் பண்றதுக்குன்னு. இல்ல இது என்ன மேட்டர்னா, ஆனா இந்த மாதிரி அவுட் ஆஃப் சர்க்கிள் நீ பண்ணி தான் ஆகணும். கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி தான் ஆகணும். நீ வந்து நம்மளுக்குள்ளேயே அரசியல் பேசணும்னா வளர மாட்டோம். இல்ல ப்ரோ, இது ஆக்சுவலா நீங்க சொல்றதெல்லாம் புரியுது, நீங்க என்ன இது பண்றீங்கன்னு. ஆனா இவங்களுக்கும் ஒரு நியாயமும் இருக்கும்ல.
அதெல்லாம் நீங்க பார்க்கவே மாட்டாங்களா? ஆனா நம்ம அதுக்குள்ள போக கூடாது. ஆமா, அதுதான் சொன்னேன். இப்போ 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 கரெக்டா இப்போ ஆங் வந்து ஒரு 2 இன்ஃபர்மேஷன் கரெக்டா சொன்னாரு. இப்போ இதுதான் வேணும். இந்த மாதிரி சில சில விஷயங்கள் வந்து நம்ம அவேர்னஸ வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். அது எப்படின்னா இப்படி அரசியல் பேசினாதான் கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம குண்டு செட்ல குதிரை ஓட்டணும்னு வச்சுக்கேன், கடைசி வரை நீ ராஜா நான் மந்திரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் நீ அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நீ அப்பப்போ பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு ரியாலிட்டி கொஞ்சம் புரியும். நீயும் கொஞ்சம் அப்பப்போ வந்து ரியல் பாலிடிக்ஸை போய் கத்துப்ப. நீ போய் ரிசர்ச் பண்ணுவ, நீ போய் பார்ப்ப, தெரிஞ்சுக்க ஆசைப்படுவ. இல்லைமான் சார், அதெல்லாம் இல்ல நான் நடக்கும். போட்டோனே உங்கள்கிட்ட கூகுள் வந்து இல்ல குரூப் ஏல இருந்து எல்லாமே போட்டது ஜாதி அடிப்படையில தான் வந்திருக்கு. ஆனா வந்து இது இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க, இது மட்டும் தான் காட்டுது. இவங்க சொல்ற இந்த டேட்டாவும் அதுல வந்து இவங்களுக்கு ஏத்தாப்புல பேசுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ஜிபிடிக்கு ஒண்ணுமே காட்டாது. இங்க பாரு சார்ஜ் ஜிடி குரூப்ல இதெல்லாம் ஒண்ணுமே இந்த மாதிரி இதெல்லாம் நீ அதுல எடுக்கவே முடியாது. இதெல்லாம் வந்து சும்மா பார்டர் தான் காட்டும். இதெல்லாம் நீ வந்து ஃபுல்லா தெரிஞ்சாதான் நான் தான் சொன்னேன். அந்த 31 பேரே வந்து சார்ஜ் ஜிபிடில ஃபுல்லெல்லாம் காட்டாது உனக்கு. நானே சொல்றேன் பாரு. ஜார்ஜ் அதெல்லாம் வராது. ஜிபிடில 31 நீங்க குரூப்ல வந்து 30 காட்டுனுச்சு. அதுலயே எனக்கு ஒன்றும் பேச முடியல. சரி பண்ணிப்போம், நீங்க பேசுங்க பண்ணிக்கலாம். அதுதான் அவங்க எல்லாம் எல்லாமே டாக்குமெண்டைஸ் பேசுவாங்க. அது இப்போ ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு தீர்ப்பு வருதுன்னா அந்த தீர்ப்பு வந்து ஒரு டேட்டா வச்சு பேச ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி டேட்டாஸ் வந்து வச்சு பேச ஆரம்பித்தாதான் ஒரு ரியல் பாலிட்டிக்ஸ்குள்ளே நம்ம போகிறதா இருக்கும். அந்த மாதிரி டேட்டாஸ் வேணும். அதுதான் நம்மளுக்கு இருக்க பெரிய ஷார்ட்டேஜ். அதுதான் நம்ம ஷார்ட்டேஜ்ல இருக்கோம். இன்னொரு பாயிண்ட் எனக்கு என்னன்னா, அந்த 3 பேருக்காக நான் டிமெண்ட் பண்ணி பேசலான்னு தான் இருந்தேன். ஆனா அவங்க மறந்துருப்பாங்கன்னு நினைச்சேன். நான் உஷாரா அவர் வந்து சிடிஆர் எடுத்துட்டாரு. ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுச்சு. சீரியஸ்லி சொன்னா ஒண்ணுமே என்னால பண்ண முடியல. இல்லங்க, நீங்க சிடிஆர் தப்புன்னு சொல்றதுல எந்த தப்புமே இல்ல. அந்த டைம்ல வந்து அவர் நம்ம கட்சியில இல்ல. நம்ம கட்சியோட ஸ்டாண்ட் ரொம்ப கிளியரா இருக்கு. அவரை நம்ம அந்த அதுல கிரிட்டிசைஸ் பண்றதுல நமக்கு தப்பு இல்ல. ஏன்னா இப்ப இவங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கப்ப இவங்க வந்து பிஜேபி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒத்துக்கிற மாதிரி இருந்தா இவங்க பிஜேபி சைடே எடுப்பாங்களா? இப்ப அவங்களதான் நீங்க வந்து இது பண்ணணும். அவங்கதான் ஹிப்போக்ரைட் இதுல. நம்ம தெளிவா தான் இருக்கும். இல்ல கரெக்டா சொன்னீங்க. அங்க என்ன மேட்டர்னா சர்க்குலேட் ஆயிடும். நம்ம பேசினதே வந்து இப்ப நான் சிடிஆரை வந்து நான் குற்றம் சொன்னதே வந்து சர்க்குலேட் ஆகி ஒரு மாதிரி நெகட்டிவ் வைவா போயிடும். தட் மீன்ஸ் லைக் ஒரு குட் காசா இருக்கிறது வந்து ஒரு பேட் பொலிட்டிக்ஸா மாறி ஒரு மாதிரி கண்டெம்ட் ஆயிடும். நான் அதை பண்ணக்கூடாது, டைல்யூட் பண்ணக்கூடாதான் என்ன பண்ணிட்டேன், நான் அதுல இருந்து அப்படி விட்ரல் ஆயிட்டேன். நான் வந்து சிடிஆர் சொன்னதை தப்புன்னு சொல்லி கண்டிப்பா நான் சொல்லணும் தான் இருந்தேன். சொல்லணுன்றதோட அவங்க அவங்க அந்த பசங்க மேல எப்படி நீ வந்து அக்யூஸ் பண்ண அப்படின்னு எனக்கு கேட்கணும்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. பட் சிடிஆரோட நேம் போட்டனால இல்ல இதுக்கு ஓகே. என்ன சொல்லியிருக்காருன்னா கட்சி சார்பிட்டு தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரே கட்சி மெம்பரை உள்ள கொண்டு வராரு. இப்போ ஒரு ப்ராப்ளம் தான் பேசிட்டு இருக்கோம். அவர் சொல்றது நீயே சொல்ற, அப்போ முக போய் பார்க்கல நம்ம கேட்கலாம். புரியுதுங்களா? அவர் அந்த இடத்துல கொண்டே வரக்கூடாது. நம்ம அதை ஸ்டாப் பண்ணிக்கணும். நீங்க கட்சி சார்ந்து போறீங்கன்னு கேட்டிருக்கணும். ஏன்னா அவர்கிட்ட நம்ம அதை தானே ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். கன்சியூம் பண்ணாங்களா, உனக்கு ரிப்போர்ட் இருக்கா, சொல்லுன்னு கேட்டதுல அதுல இருந்து அவர் அதுல இருந்து வெளில வரதுக்கு சிடிஆரை தொட்டு போயிட்டாரு. நம்ம சிடிஆரே பேசுறதுங்கன்னு சொல்லியிருக்கணும். கட்சி இங்கே யாரையும் பேசல அப்படின்னு சொல்லி பேசணும். ஓகே, இது ஒரு குட், என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த மாதிரி தான் நம்ம பேச ஆரம்பிக்கணும். இப்போ எப்படி ஒரு ஸ்டார்டிங் டு எண்டு வரையும் எப்படி ஒரு டாபிக் பேசணுன்னா என்னென்ன தேவைப்படுது, என்னென்ன டீட்டெயில் தேவைப்படுது, எப்படி பேசுவாங்க, அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு இதுலேருந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை ஒரு பேஸாக எடுத்துக்கிட்டு நம்ம இனிமேல் வரதில் வந்து கவனமாக பேசணும், டேட்டாவோட பேசணும். ஆமா, சண்டே வந்து நம்ம நீட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ யாராவது வரீங்கன்னா எவ்வளோ பண்ணிப்புக்குள்ள ஓகே தானே? நீட்டை டிஸ்கஸ் பண்ணலாமா? ஓகே ப்ரோ இந்த வாரம் வேணாம் ப்ரோ. மாஸ்டர் ப்ரோ இந்த வாரம் வேணாம் ப்ரோ. மாதிரி சொல்லியாச்சு மாதிரி 2 நாள் இருக்கு மாதிரி, அதெல்லாம் பண்ணிக்கலாம் முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல எனக்கே தெரியும் சண்டே வேணாம். யாரும் கூட வேணாம் விட. நான் இப்போ யாராவது 2 பேர் வந்தா கூட போதும். சண்டே மார்னிங் வச்சுங்க. பார்க்கலாம் இரு.
எத்தனை மணிக்கு? பார்க்கலாம். நான் மான்சர் கன்ஃபார்ம் பண்ணல. மான்சர் தெரியல மான்சர் பார்க்கலாம். சண்டே வந்து இல்லை இல்லை ஈவினிங் வேணா மான்சர். சண்டே ஈவினிங் புக் ஸ்பேஸ் இருக்குது மான்ஸ்டர், அதுக்கு அது போயிடுவேன். சரி, அப்போ சாட்டர்டே போட்டுடலாம். அது ஓகே, சூப்பர். சாட்டர்டே ஓகே. ம் ம் இன்னொரு இன்ஃபார்ம், இடஒதுக்கீடு வரலாறு இருக்கு இல்லைங்களா, ம் இடஒதுக்கீடு ம் உரிமை ம் போராட்ட வரலாறுட்டு புக் ஸ்பேஸ் நடத்துகிறோம். ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். இல்லை தெரியும் படிப்புகள், நானும் இருக்கேன் அது அதில். 7 மணிக்கு நம்ம அது எல்லாமே கலந்துக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பாக. அப்போ சாட்டர்டே போட்டுருவோம். அதான் ஒரு 2 பேர் போதும். 2 பேர் மேக்ஸிமம் 2 பேர் 3 பேர் போதும். இது என்ன மேட்டர்னா, நீட் எங்கேருந்து ஆரம்பிச்சது, லைக் டிராஃப்ட் எங்கே பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் நீட்டை யார் டிராஃப்ட் பண்ணா, அதை வந்து யார் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணா, தென் இன் பிட்வீன்ல வந்து திமுக வாஸ் ஓகே வித் தட். திமுக ஓகே பண்ணி அதுக்கு ஒரு சைன் பண்ணாங்க, ஓகேவா. பட் ஆனால் அது சட்டமாக நிறைவேற்றப்படலை. அது வெறும் இதாக தான் இருந்தது, ஓகேவா, டிராஃப்டாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பிஜேபி வந்து அதை சட்டமாக நிறைவேற்றுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து 2 to 3 இயர்ஸ் வந்து ஸ்டே வாங்கணும். ஜெயலலிதா வாங்கினாங்க. தமிழ்நாடுக்கு மட்டும் வாங்கினாங்க எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஹலோ, கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. அதான் தமிழ்நாடுக்கு மட்டும் இந்த இதில் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு அறிவில்லை நமக்கு, இதெல்லாம் தெரியாது. நீங்களே பேசுங்க. மான்சு, உங்க போன் பேச போயிட்டியா? மான்ஸ்டர் மல்லாக்க போயிட்டாப்ல, எங்கிட்ட மல்லாந்துட்டாப்ல. தலைவரே, ஐயா சிங்கமே, துரசிங்கம் ஆளை காணோம். ஹலோ, கேக்குதா? கேக்குது. சாரி, இது கால் வந்துருச்சு. ஸோ அதான் நடுவில் வந்து அப்புறம் இவங்க பிஜேபி கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து ஜெயலலிதா அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஸ்டே வாங்கினாங்க. ஸ்டே வாங்கின ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரீசன் இருக்கு. ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் தான். பிகாஸ் வந்து சிபிஎஸ்சியோட சிலபஸ் பேசிஸில் தான் வந்து நீட் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணாங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்டேட் சிலபஸ் வந்து அதுக்கு சூட் ஆகாமல் நம்ம பசங்க வந்து அஃபெக்ட் ஆவாங்கன்ட்டு சொல்லி தான் வி காட் அ ஸ்டே. ஸோ 2 இயர்ஸ் கழிச்சு அப்புறம் நீட் வந்தது. கொரோனா டைமில் வந்து நம்ம பசங்களாம் பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அது அப்படியே இப்போ நீட் கண்டினியூ இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து நம்மளால் ஸ்டே அதுக்கு வந்து நம்மளால் நிரந்தரமாக இது வாங்க முடியல. ஸோ இதில் என்ன மேட்டர்னா, அதிமுக எத்தனை கேஸ் போட்டிருக்கு, திமுக எத்தனை கேஸ் போட்டிருக்கு, இந்த 2021க்கு அப்புறம் திமுக என்னென்ன மாதிரிலாம் ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, சட்டப்பேரவையில் வந்து இதுக்கு வந்து சட்டமாக இது தீர்மானம் ஏதாவது கொண்டு வந்தாங்களா, இல்லைனா வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்களா, ஆளுநருக்கு எத்தனை வாட்டி சப்மிட் பண்ணாங்க, ஆளுநர் வந்து சைன் போட்டாரா, லைக் இவங்க ஹைகோர்ட்டில் என்ன மாதிரியான கேசஸ் இதுக்கு ரிலேட்டடாக பெண்டிங்காக இருக்குன்றத வந்து நம்மளுக்கு வந்து வேணும், அந்த டீட்டெயில்ஸ் வேணும். நம்ம அது டீட்டெயில்ஸ் இருந்தால் நம்ம ஏன்னா பாயிண்ட் பை போய் பேசலாம். ஏன்னா இப்போ அதில் வந்து ஒரு விஷயத்துக்கு டிலே இருந்ததுன்னா அது ஆளுநர் டிலேவா ஆர் திமுக டிலே பண்ணிச்சா நமக்கு தெரியணும். ஏன்னா இவங்களை கேள்வி கேட்கும்போது ஆளுநர் டிலே பண்ணிட்டாரு அப்படின்ட்டாங்கன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம கடைசியில் அவங்கள இது பண்ண முடியாது. ஸோ அவங்கள லாக் பண்ணுற மாதிரி வேணும்னா நம்ம வந்து திமுக என்னென்ன மாதிரி டைமில் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பக்காவாக தெரியணும். ஏன்னா அப்படி கேட்டால் தான் வந்து வேலிடாக போகும் ரீசன். இது வந்து கொஞ்சம் ஹீட் ஆர்கியூமெண்ட் தான். நீட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆர்கியூமெண்ட் தான். ஏன்னா அதை வச்சு அவங்க பெரிய அரசியல் பண்ணியிருக்காங்க. திமுக வந்து இந்த 21 எலெக்ஷனில் அதை வச்சு பெரிய அரசியல் பண்ணியிருக்காங்க. அந்த அரசியல் தான் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து பண்ணாமல் ஏமாத்திட்டாங்க. ஸோ அதை நம்ம கேள்வி கேட்குற இடத்துல தான் இருக்கும். ஸோ பார்ப்போம் இந்த ஹீட் ஆர்கியூமெண்ட். இந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும், முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் கேதர் பண்ணுங்க. கேட்டுச்சா நான் பேசுனது? கேக்குது. ஓகே ஃபைன்.
அப்புறம் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா மேபி வேணா நீங்க ஷேர் பண்ணலாம். காமராஜர் வந்து மட்டும் பாருங்களா. ஆள் என்னப்பா இவ்வளவு பெருசு? அதான் மொத்த இதுவும் ஹிஸ்டரி. ஓகே சூப்பர்யா, நான் படிச்சுட்டு சொல்றேன் மொத்தமா. இப்போ நான் சொன்னது மேபி உனக்கு நீ இப்பதான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, இல்லைன்னா நீ கூட உனக்கு தெரிஞ்சதா ஒண்ணும் இல்ல. சாட்டர்டே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீட் ஓகேவா? ஓகே ஓகே. இப்போதைக்கு அது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, பிரசிடென்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது நம்ம இதுல அவ்வளோ ஒன்றும் பெருசா மீடியால எங்க பேசல. அப்புறம் ஈவினிங் நீங்க வேங்கவயல் பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா. திங்ஸ் இருக்கு. அந்த நல்ல தண்ணி பைப்பே எனக்கு தெரிஞ்சு அதை போட்டு முடிக்க மீன்ஸ் தண்ணி கனெக்ஷனே வரலாம்னு நினைக்கிறேன். கிராம சபை இதுபடி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அந்த ஜாதி பிரச்சனை இருக்கனால அதை கன்சியூம் பண்ணாங்கன்ற மாதிரி தான் நிறைய இதுல வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். அவரு எப்படி எதை பார்த்து சொல்றாருன்னு தெரியல. மைட் பி கவர்மெண்ட் இது போலீஸோட ரிப்போர்ட்ஸை வேதவாக்கம் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஷாக்கிங்கா இருக்கு எனக்கு. அதுதான் எனக்கு ஒரு வேலை வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்றதுதான் இருக்கு எனக்கு. அதான் இது எனக்கு நான் பார்த்த வர வந்து ரெண்டு கனெக்ஷனும் இருக்கு, நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும். பட் அவங்களுக்கு உப்பு தண்ணி மட்டும்தான் போன மாதிரி இருக்கும். அது அந்த வீடியோ திருப்பி ரீவாட்ச் பண்ணணும், ஞாபகம் இருக்கு. வேற சொல்லு, உங்களுக்கு டிஎம் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஓரளவு அவுட் சைட் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். 2 hours வீடியோ. ஓகே ஃபைன். எனிவே குட் டிஸ்கஷன். இன்னைக்கு நல்ல டிஸ்கஷன் தான். என்னன்னா வந்து அவங்களும் அவங்க லாக் ஆகாம எஸ்கேப் ஆயிட்டாங்க. இதுல அவ்வளவுதான். சிம்பிளா சொல்ல போனா அவங்க அழகா எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுதான் நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து எவிடன்ஸ் ஸ்லிப் எதுவுமே ஆயிட்டோம். கிடையாது. சிடிஆரோட நேம்ல ஸ்லிப் ஆயிட்டோம். எவிடன்ஸ் ஒண்ணுமே இல்லை. ஆனா எனக்கு ஒரே இதுக்கு ஆதவ் அர்ஜுனா நிறைய இது எஃபர்ட் எடுத்தாரு நல்லா கேள்விப்பட்டோம். இப்போ அதை பத்தி எதுவுமே டாக்குமெண்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. யாரு ப்ரோ? புரியல. ஆதவ் அர்ஜுனா. ஈவன் அந்த புக் இது வந்துச்சு தெரியுமா? அதுல கூட அந்த டைம்ல அந்த விகடன் அந்த டைம்ல கூட ஏதோ பேசின மாதிரி அவர்தான் லீகல் இஷ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாதிரி. ஆமா, ஆதவ அர்ஜுனா அவங்க அங்க இருந்து அவங்க கூப்பிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டு இருந்தாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த ஆக்சுவலா அந்த ஒருத்தனும் ஒரு பையனை வெட்டினாங்கல்ல, ஸ்கூல் படிக்க பையன், அந்த பையன் கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த வேங்கையில இது பண்ணவங்க சொன்னாங்க நினைக்கிறேன். இது நான் விசிகேல இருக்கும் போதே இதை யாரும் சொன்னாங்க அந்த டைம்ல. அதை வச்சு நான் அந்த லீகல் பேட்டில் பாக்குறேன்னு ஏதோ ஒரு இதுல பார்த்தேன். ஆனா அதை பத்தி இப்ப தேடும்போது அவ்வளவு கிடைக்க மாட்டேங்குது. ஆனா சில இடத்துல வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களோட நிலைமையை யோசிச்சு பார்க்கும்போது, இப்போ இந்த அஜித் குமார் இஷ்யூ எடுத்துக்கோங்களேன். நம்ம வீடியோ பார்த்தோம். இந்த டிஎஸ்பியோட டீம் வந்து உள்ள கொண்டு போய் திமுகவோட சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணாங்க. அந்த வீடியோ கட்ட பஞ்சாயத்து. இதெல்லாம் பாக்குறப்போ லைக் சொசைட்டி வந்து உண்மையாவே வந்து ஒரு மாதிரி ஒரு கண்டெம்ட் ஆயிருக்கா? ஏன் என்ன ஒண்ணு இவனுங்க அரசியல்வாதிங்க வந்து நினைச்சா என்ன வேணா பண்றான்ற மாதிரி ஒரே நிமிஷம் மட்டும். இதுல அந்த இடத்துல வந்து இது வந்து சொல்லக்கூடாதுதான். ஆக்சுவலா இது என்ன ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு ஜாதி, நாடார் கம்யூனிட்டிங்கிறது ஒரு ஜாதி இருக்கு. ஓகேவா? அவங்க வந்து கொஞ்சம் பவர்ல உள்ளவங்க. இதே வந்து தாழ்த்தப்பட்ட மக்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க இடத்துல இந்த நியூஸ் வந்து வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அது ஒரு இடத்துல ஒரு ஆர்டிகல் ஒரு ஃபேஸ்புக்ல ஒருத்தர் எழுதியிருந்தாரு. இந்த வீடியோ எல்லாம் கண்டிப்பா வெளியே வந்திருக்காது தாழ்த்தப்பட்ட ஜாதியா இருந்தாலும். இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி இருந்ததுனாலதான் இது இவ்வளவு தூரம் வந்து கொஞ்சம் பூமானதுன்னு அதுவும் ஒரு சொல்றாங்க, இந்த நாடார் கம்யூனிட்டிங்கிறதுனால. கேட்டுச்சா ப்ரோ? பார்த்தேன். அதான் அவனே நின்று அந்த ஹரிநாடர் தங்க நகையா போட்டிருப்பான் தெரியுமா?
ஆமா ஆமா அதான் அப்ப தெரியும் தெரியும் தெரியும். இல்லாட்டி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஒரு இதா இருந்திருந்தா, தாழ்த்தப்பட்ட மாதிரி இருந்தா. ஐயோ நம்ம ஆளு எப்படிதான் அரசியல் பண்றாருன்னே இல்ல. நம்ம இங்க உட்காந்து ஒரு ஒரு காமனா ஒரு ஒரு டிபேட் பண்றதுக்கே வந்து இவ்வளவு பிரச்சனை ஆகுதுன்னா நம்ம ஆளு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரியல் டைம்ல. அவருக்கு எப்படி இருக்கும்? ஏடா இந்த இரும்பு இரும்புற மாதிரி. இது மூட்டை எடுத்துட்டு இருக்கேன், மிளகா மூட்டையா. ம் 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 சரி சரி ஓகே. ஆக்சுவலா என்னன்னா இந்த அஜித்குமார் வழக்குக்கே வந்தோம்னா ஒரு அமௌண்ட் வந்தோம்னா ஒண்ணு ஏதோ கொடுக்குறாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. அங்க எப்படி ஹரிநாடார் போய் நிக்கிறாரு அப்படின்னா இது எங்க காம்ப்ரமைஸ் செய்யப்பட்டது என்ன ஏதுங்கிறதே என்னன்னா அது மிகப்பெரிய ஒரு டவுட் இல்ல. அதுவே என்னன்னா ரொம்ப ஒரு தப்பான விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு அரசு என்னன்னா கொடுக்குறாரு, இவரு என்னன்னா அரசுல என்னன்னா இவர் ஏதாவது பங்கெடுத்திருக்காரா? ஐஏஎஸ் நிக்கலாம், இவங்க நிக்கலாம், இவர் ஏன் போய் நிக்கிறாரு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு நாடார் சமூகத்துக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? ப்ரோ எனக்கு அதுதான் ப்ரோ சுத்தமா புரியல. எனக்கு ஷாக் ஆச்சுன்னா பாதிக்கப்பட்ட ஃபேமிலி இருக்கிற இடத்துல நாடார் அந்த ஹரிநாடாருக்கு என்ன வேலை? அந்த ஆள் அது அந்த இதுலயே இல்ல, கான்செப்ட்லயே இல்ல. எப்படி நீ உள்ள வந்து எதுக்கு அங்க நின்னு வந்து காசு கொடுக்கும் போது நின்னு போட்டோ கொடுத்துக்கிட்டு போஸ் கொடுத்துக்கிட்டு? நான் ஒண்ணு சொல்லவா? அவரை அந்த பையன் அஜித்குமார் வந்து அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவர் தான், வேற ஒன்றும் கிடையாது. இல்ல அது ஆமாயா அது தெரியும். அந்த பையன் அது தெரியும். நான் என்ன சொல்றேன்னா அவரை கூட்டு வந்து நிப்பாட்டணும்னு என்ன அவசியம்ன்ற நானு. ஆக்சுவலா இவங்க போய் அவங்ககிட்ட போய் ரெஃபரன்ஸ் பண்ணி பேச முடியாது, ஓகேவா? அது மாதிரி அவங்க அந்த கம்யூனிட்டியில வந்து முக்கியமான ஒரு ஆளை வச்சு பேசுறப்ப கொஞ்சம் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக போய் கூப்பிட்டுருக்கலாம் அவங்கள. வேற ஒரு அவர் மேலேயும் ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி இருக்கலாம் அப்படின்னு கேட்டு. அப்ப இதுதான் உங்க சமூக நீதி? இப்படிதான் நீங்க காப்பாத்துவீங்க இந்த சமூக நீதியை? இப்படிதான் நீங்க ஜாதி இல்ல அது இல்ல எல்லாத்தையும் நம்ம பேசுவீங்களா? இப்படிதாங்க நீங்க குழப்பம் நடத்தி இருக்காங்க அரசியல், அதுவும் உண்மை. அப்போ இது என்னடா அததான்டா கேக்குறேன், இது எப்படா மாறும்? இது என்னதான் பண்ணுவாங்க? இப்ப சபாநாயகர் இருக்காரு, அவர் ஒரு காலத்துல என்ன சொன்னாரு அந்த வீடியோ பாத்திருக்கீங்களா? இந்த படுகொலை நடந்தப்ப, மஞ்சள் படுகொலை நடந்தப்ப அவர்லாம் வந்து இலுமினாட்டி கதையே நம்புவாரு போல. அவர்கிட்ட அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா. விடுங்க ப்ரோ, நான் சொன்ன கேட்டுச்சா? ஒரே நிமிஷம் சொல்றேன். இது ஹரிநாடார் வந்து நின்னாரு பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த சாத்தான் குளத்துல ஒரு பிரச்சனை வரும்போது அவர் வந்து நின்று இருந்தாரு ப்ரோ. அப்படி நம்ம அதை மட்டும் கேட்ட முடியாது. ஆமா சாத்தான் குளத்துல நான் பார்த்தனே. அவங்களும் அதே தானடா, அவங்களும் அதே ரிலேட்டட் தானே வருது. இன்னைக்கு இங்கதான் அரசியல புரியலன்ற நானு, புரியுதா? அப்போ இதை விட பயங்கரமா பேட்டி கொடுத்தாரு ஹரிநாடார், உங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க. நான் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கேன், இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும் அப்படின்ட்டு பேட்டி கொடுத்துருப்பாரு, பாத்திருக்கீங்களா? அது ஒரு சமுதாயத்துக்கு பிரச்சனை வருமோ அவங்க வந்து நிக்கிறாங்க ப்ரோ. இப்ப அவங்கள நம்ம அதுல என்ன சொல்ல முடியும்?